வீட்டில் ஆடி கிருத்திகைக்கு பிரசாதம் செஞ்சுருக்கோம். பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, நாராயணா வந்து இது பாருங்க வெண்பொங்கல். இந்த வெண்பொங்கல் செய்கிற முறையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம். நம்ம குக்கரில் என்ன செய்றீங்கம்மா, இந்த பாருங்க நாராயணா வச்சுட்டே சொல்கிறேன். இந்த பாருங்க வெண்பொங்கல் நம்ம சாமிக்கு இப்போ நம்ம படையல் செய்ய போகிறோம். அப்புறம் இது பாருங்க சக்கரை பொங்கல். வந்து அந்த வெண்பொங்கல் செய்யணும். அந்த இதுவும் சக்கரை பொங்கலை நீங்கள் குக்கரில் என்ன செய்கிறீங்க, இது மாதிரி கிண்ணம் இருக்குங்களா, இதில் 2 கிண்ணம் வச்சுருங்க. வச்சு இதுக்கு பாதி அதுக்கு பாதி தனியாக பாவு காய்ச்சி இதை வந்து நாராயணா அந்த ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சுருங்க, பாதியை வெண்பொங்கல் செஞ்சுருங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்க, அதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம சாப்பிட்டுக்கலாம் தொட்டு. அதுக்கப்புறம் இந்த நாராயணா இந்த பாருங்க சாம்பார். இந்த வெண்பொங்கலுக்கு சாம்பார் வேணும் இல்லைம்மா, உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வேலைக்கு போகிறவங்க இதுக்கு ஆடிக்கிறதுக்குமா நம்ம வந்து விரதம் தான் அவ்வளோ நல்லதுமா. இங்கே பல மடங்கு நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சியம் பெருகும், கடன் தொல்லை நீங்கும். அதுவும் ஆடிக்கிறதுக்கு செஞ்சால் அவ்வளோ நல்லது. முருகனை கும்பிட்டா உடனே கொடுக்கக்கூடியவர் கடவுள். அவர் குரு பகவான் கூட. அவருக்கு வந்து நம்ம வந்து உபவாசம் இருந்து நீங்கள் வந்து நிறையா செஞ்சு தான் படைக்கணும் அப்படின்னு இல்லை. சிம்பிளாக இந்த பாருங்க, ஒரு குக்கரில் சாதத்தை வைக்கிறீங்களா, பச்சரிசி வச்சோம்னா இது சர்க்கரைக்கு பொங்கலுக்கு பாதி எடுத்துக்கோங்க. இந்த வெண்பொங்கலுக்கு அதில் பாருங்களேன் பாசி பருப்பு, இந்த பாருங்க இஞ்சி போட கிடையாது, எல்லாம் போட்டு இந்த பாருங்க நாராயணா இந்த பாருங்க மிளகு இதெல்லாம் போட்டு நெய் ஊற்றி இஞ்சி போடாமல் செஞ்சு சாமிக்கு நீங்கள் பண்ணலாம். இது வந்து நம்மகிட்ட வந்து வறுமை நீங்குமா, முக்கியம் கடன் தொல்லை இதுங்கும், நல்ல ஐஸ்வர்யம் பெருகும். ஆடி கிருத்திகை அவ்வளோ விசேஷமானது. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் நீங்கள் முருகனை வழிபாடு செய்யுங்க. இது செஞ்சீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இருந்தாலும் நல்லது தான். நம்ம வீட்டில் ஒவ்வொரு எல்லா ஆடிக்கு எல்லா கிருத்திகை காட்டியும் ஆடி கிருத்திகை அவ்வளோ விசேஷமானது. இந்த நாளில் செஞ்சிங்கன்னா நமக்கு லட்சுமி கடாட்சம், செல்வம் பெருகும், நோய் நொடி நீங்கும், நல்ல ஐஸ்வர்யம் பெருகும், கடன் தொல்லை நீங்கி நல்ல நாராயணா என்ன சொல்கிறது, வீட்டில் குடும்பம் அவ்வளோ நல்ல சுபிட்சமாக இருக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கம்மா. இந்த பாருங்க, இது செஞ்சதோ நாங்கள் வந்து சாமிக்கு இப்போ எடுத்து இதுங்க போகிறோம். இது மாதிரி செஞ்சு நீங்கள் படையல் செய்யுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.